பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்மோட பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பாரதி இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சமீப கால அரசியல் அப்படிங்கிறது 2026 தேர்தல் நோக்கி போயிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு 90 இடங்கள்ல தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு ஆங்கில நாளிதழ் கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உண்மையாவே ரியாலிட்டி என்ன சொல்லுது? கள நிலவரம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திமுக மேல கடுமையான அதிருப்தி மக்கள் மன்றத்தில் இருக்கு. ரொம்ப குறிப்பா ரொம்ப சாதாரணமா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, திருமண பக்கம்லாம் கொலை கொள்ளை, பெண்கள் மீதான வன்கொடுமைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. உண்மையிலே இந்த ஆட்சி மீதான மதிப்பீடு அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்களை நம்ம அணுகணும். ஒன்று, திட்டங்களால் உருப்பெற்ற ஆட்சி. ஒரு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கலாம், பேருந்துல பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணமா இருக்கலாம், அதே மாதிரி கல்லூரி மாணவிகளுக்கு கொடுக்குற புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாயா இருக்கலாம், மாணவர்களுக்கு கொடுக்குற திட்டங்களா இருக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கலாம், நான் முதல்வன் அரசு பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் தரம் உயர்த்துறதுக்கான முன்னெடுப்புகளா இருக்கலாம். இதெல்லாம் ஸ்கீம்ஸ். இது எந்த கவர்மெண்ட் தான் நடக்கும். நீங்க முந்தைய அதிமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா இது வேறு வடிவத்தில் இருந்துச்சு. தாலிக்கு தங்கமா இருந்துச்சு, வேறு வேறு வடிவங்கள்ல இருந்துச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். திட்டங்கள் தொடரும், எந்த ஆட்சி வந்தாலும் திட்டங்கள் தொடரும். பட் இந்த ஆட்சியில ஒரு கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் அமைந்தது நலத்திட்டங்களை நிவாரணமா சம்பந்தப்பட்ட மக்களோட வங்கி கணக்குல செலுத்தினது. அது ஒரு 1000 ரூபாயை வங்கியில செலுத்தும் போது அவர்கள் என்னதான் ஒரு உரிமை தொகை அப்படின்னு செலுத்தும் போது ரொம்ப பொறுப்பா இருந்தாங்க. ஆனா இந்த ஆட்சியில மக்கள் வேதனையில் இருக்காங்களான்னா, ஒரு பக்கம் திட்டங்களால 1,10,00,000 மகளிர்கள் பயனடைந்தாலும் கூட அது இன்னுமே கூடுதலாக தான் ஆக போகுது. பட் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கத்தில் வேதனை இருக்கு. அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மட்டும் இல்லாம சொத்து வரி உயர்ந்திருக்கு, வீட்டு வரி உயர்ந்திருக்கு, தண்ணீர் கட்டண உயர்வு உயர்ந்திருக்கு, இப்ப கூட மின் கட்டணம் அடுத்ததா உயர போகுது. இந்த மாதிரி வரிசையா அதிருப்திகளும் நிறைய இருக்கு. பட் இந்த அதிருப்தியை அறுவடை பண்றக்கூடிய இடத்துல வலுவான எதிர்கட்சியா எந்த கட்சியும் இல்ல. அதான் இங்க பிரச்சனை. இல்ல இப்ப இந்த கூட்டணி நீங்க வலுவா பார்க்கலையா? பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது உண்மையிலேயே இதுவரை இருந்த தேர்தல்கள்ல இப்ப அவங்க ஒரு வலுவான கூட்டணி தான். இருந்தாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி தானே. அப்ப இது கூட இன்னுமே வலுவான கூட்டணியா இது இருந்துச்சு 2021. இது கூட அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க, இன்னுமே கட்சிகள் இருந்தாங்க. அப்ப இன்னுமே இங்க வர வேண்டியது இருக்கு. பட் நீங்க இந்த இடத்துல பிளேயர்ஸ் கூடி இருக்காங்கல்ல. ஒரு திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் அதிமுக தான் வாங்கணும். அந்த இடத்துல தான் இப்ப சீமான் அவருடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல விஜயனுடைய புது வரவுங்கிறது அவர் திமுகவை தானே விமர்சிக்கிறார். தொடர்ச்சியா அவர் திமுகவை திட்டுறப்ப இதுவரை திமுகவுக்கு எதிராக ஓட்டளிச்ச ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் நேரடியா விஜய்க்கு கொஞ்சம் பேர் போட்டுட்டாங்கன்னா தேர்தல் முடிவுகள் தாறுமாறா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிளவுபட்டா மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் லீடு எடுக்க முடியும். இப்ப உள்ள சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணி நல்ல அலைன்ஸ். ரெண்டு பேரும் இப்ப எடுத்துக்கக்கூடிய முடிவுங்கிறது ஒரு மக்கள் மத்தியிலையும் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆனா இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமா கருத வேண்டிய ஒரு விஷயம். இந்த கூட்டணி எப்ப வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா மாறும்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை முழுசா இவங்க அறுவடை பண்ணாதான் ஆகும். நம்ம ரொம்ப குறிப்பா சீமான் ஒரு உள்ள அரசியல் பேசுறதா இருந்தா, நேற்று வரை சீமான் திமுகவை திட்டுகிற பொழுது திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் வாங்குறாருங்கிறத தாண்டி திமுக ஓட் பேங்க் அவர் உடைச்சிட்டு இருந்தார். ஏன்னா அவர் பேசுற தமிழ் தேசியம் தமிழ் தளத்துல இயங்குறவங்களை ஈர்த்துச்சு. இன்னைக்கு தமிழ் உணர்வோட ஒரு கட்சியா திமுகவும் இயங்குது. ஏன்னா பள்ளிகள்ல கல்லூரிகள்ல தமிழுக்காக ஏராளமான ஸ்கிட்டங்கள் பண்றாங்க, நிறைய பேச்சு போட்டிகள் நடத்துறாங்க, மாணவர் மன்றத்துல இருந்தே பேச்சாளர்களை உருவாக்குறாங்க. அதிமுக அதெல்லாம் செய்யல, கோட்டை விட்டுட்டாங்க. சீமான் அதெல்லாம் பண்றாரு. பட் சீமான் நேற்று வரை பேசின அரசியல் திமுகவை காவு கொடுத்துச்சு. ஆனா இப்ப அவர் பெரியாரை திட்டுறார், வலதுசாரி அரசியல் பேசுறார், சங்கி என்றால் நண்பன்கிறார். அப்ப சீமான் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டை இழக்கப் போகிறார். சீமான் தன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு ஓட்டுகள்ல கணிசமான ஓட்டை விஜய் பக்கமோ எங்கோ நகரப் போகிறது. அப்ப அது எல்லாமே திமுகவுக்கு சாதகமான அம்சங்களா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய் சிறுபான்மையினர் ஓட்டு அவர் எடுத்தாரு அப்படின்னு சொன்னா, சிறுபான்மையினர் தலித் ஓட்டுகளை எடுத்தாருன்னா அது திமுகக்கு தானே ஆபத்தா போகும், இல்ல அதிமுக ஏதாவது ஆபத்தா போகும்? இல்ல, நிச்சயமா அதிமுகவுக்கு விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டுகள் சேதத்தை ஏற்படுத்தாது. அது ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள் கடந்திருக்கும். இந்த 8 ஆண்டுகள்ல அதிமுகவை அடுத்த தலைமுறை புதிய ஓட்டர், ஜெயலலிதா இறந்த போது 10 வயது இருந்தவங்க இன்னைக்கு 18 வயதை எட்டுறாங்க. இந்த 18 வயது இளைஞன் கிட்ட அதிமுக ஒரு மாசான கட்சியா, ஒரு மாசான பொலிட்டிக்கல் பார்ட்டியா அவன் போய் பார்க்கறதுக்கான எந்த ஒர்க்குமே அதிமுக பண்ணல. அது ஈவன் ஐடிவிங்கா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த அதிமுக ஆட்சி காலகட்டத்திலும் சரி ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன், திமுகவும் திட்டங்கள் செய்யும். திட்டங்களுக்கு தான் ஓட்டுனா 2006 நம்மளாம் டிவியே பார்க்காத காலகட்டம் கலர் டிவி வீட்டுக்கு வீடு கொடுத்தாங்க. பல வீடுகளில் டிவி இல்லை. குமரி மாவட்டம்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கனால பேச்சிப்பாறைக்கு மேல மருகரையில தச்சமலை, தோட்டமலை, மோதிரமலை ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்கு. அங்கெல்லாம் இந்த டிவி கொடுத்ததுனால இந்த டிவி எப்படி பார்ப்பாங்க? அப்ப கரண்ட் வேணும், அப்ப கரண்ட் கனெக்ஷன் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி முதல்ல மின்சாரம் வந்துச்சு. சோ ஸ்கீம்ஸ் எந்த கவர்மெண்ட்டுமே எல்லா காலகட்டத்திலையும் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி அந்த ஓட் ஷேரிங் அப்படிங்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிமுக இளைஞர்களை ஈர்க்கவே இல்லை. என்னுடைய கணிப்புகள்ல
அதிமுக எத்தனை இளைஞர்களை ஈர்த்திருக்கோம்னா அரியர் டு ஆல் பாஸ் போட்டாங்க. அரியர் மாணவர்கள்லாம் கோவிட் நேரத்தில் ஆல் பாஸ் போட்டாங்க. அவங்களையாவது குறைந்தபட்சம் ஒன்றிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழுவாக ஆரம்பிச்சிருக்காரு அதிமுக. லிஸ்ட் எடுத்திருக்கணும்ல, பேரூர் செயலாளர் போய் எடுத்திருக்கணும்ல, ஒன்றிய செயலாளர் விட்டு எடுத்திருக்கணும்ல, இவ்வளவு வேற பாஸ் ஆக்கி இருக்கணும்னு சொல்லணும்ல, அவன் குடும்பத்தையாவது அதிமுக இணைச்சிருக்கணும். அதிமுக செய்யல. சரி, அதை விட்டுருவோம். நீட் தேர்வுக்கு 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து மருத்துவ கனவை நினைவாக்குறது அதிமுக. நீட் தேர்வு எத்தனை பேர் எழுதுறாங்க? எத்தனை லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க? எத்தனை லட்சம் மாணவர்கள் இருக்காங்க? நீட் தேர்வை எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அதுல பாஸ் ஆகிறவங்க எவ்வளவு? உங்க கொடுத்துருக்க இடஒதுக்கீட்டுல பலன் பெற்றவங்க ஓட்டு போடுவாங்க. அப்ப அந்த சீட்டினுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை இளைஞர்கள் மத்தியில அதிமுக போய் சேர்றதுக்கான இடம்ங்கிறது ரொம்ப பெரிய இடைவெளி இருக்கு. சோ அதனால அதிமுகவுக்கு எந்த சேதத்தையுமே விஜயனுடைய வரவு ஏற்படுத்தாது. திமுகவுக்கு ஏன் ஏற்படுத்தும்னா இளைஞர்களுடைய ஓட்டுல திமுக தான் இன்னைக்கு இளைஞரணியை பலப்படுத்திருக்காங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அங்க இருக்கார். அது மட்டும் இல்லாம ஏன் வந்து விஜயனுடைய ஓட்டை வந்து அதிமுக ஒரு பக்கம் பாதிக்காட்டானோ திமுகவுக்கும் அது பேரத்த சேதத்தை ஏற்படுத்தாது. அது யாருக்கிட்ட சேதத்தை ஏற்படுத்தும்? நான் ஒரு ஊடகவியலாளர் எப்படி பாக்குறேன்னா, சீமான் அவர்களுடைய ஓட்டுல பிளவை ஏற்படுத்தும். தமிழ்நாடு பிஜேபியில் அண்ணாமலையின் ஒரு மாஸ் லீடருக்கு இருந்த ஒரு மவுஸ், அதற்கு பின்பு அண்ணாமலையினுடைய இடம் இல்ல, நயனா நாகேந்திரன் வந்துட்டார். ஒரு மோக மனநிலையில, ஒரு தலைவனை கொண்டாடக்கூடிய மனநிலையில நீங்க சித்தாந்த கட்சி பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸும் சரி, பாஜக ஒரு வலதுசாரி அரசியல் பேசக்கூடிய சித்தாந்த கட்சி, சித்தாந்தத்துக்கு உருவான ஓட்டு வங்கி தான் மோடியினுடைய ஓட்டு வங்கி, பாஜகவுடைய ஓட்டு வங்கி. பட் அண்ணாமலையில கிராஷ் லெவல்ல வேலை செஞ்சுதான் அண்ணாமலைக்கு என்று ஒரு ரசிகர் கூட்டம் உருவாயிருச்சு. அண்ணாமலை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த கூட்டம் ஏன் விஜயை நோக்கி திரும்ப? பாஜகவுக்கு வந்த கூட்டம்லாம் தாவே அண்ணாமலைக்காக பாஜகவில் இணைந்த இளைஞர்கள் கூட்டம், சீமானினுடைய வசீகர பேச்சால் இளைஞர்களுடைய கூட்டம், இதெல்லாம் விஜய் பக்கம் திரும்பும். பட்டியல் சமூக மக்கள் கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது பலமா பாதிக்கும். அதிமுகவுக்கு எந்த சேதத்தையும் இது ஏற்படுத்தும். தாவேக்காங்கிறது விசிகாக்கு நிச்சயமா விசிகாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். பவன் கல்யாணுடைய தமிழ்நாட்டை அரசியல்ல ரொம்ப உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாரு. சமீபத்தில் பேச்சு, உரை நாடு உரை தேர்தல் அவர் பேசினதெல்லாம் திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு, பாராட்டுற மாதிரி எதிர்க்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு மாஸ் லாங்குவேஜ் ஓட்டு, லிங்குஸ்டிக் ஓட்டு இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பலம். பவன் கல்யாண் பாஜக திமுக கூட்டணிக்கு ஒரு பிரச்சாரம் போனா என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கும்? அதாவது பவன் கல்யாண் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 40 லட்சம் பேருக்கு அதிகமா இருக்காங்க. பல தொகுதிகளில் கணிசமான ஓட்டு எண்ணிக்கை இருக்கு. நம்ம கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்களை தவிர்த்து, கன்னியாகுமரி, நீலகிரியை தவிர்த்து பெரும்பான்மையான மாவட்டங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. சோ அந்த மக்கள் கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாஜக வழக்கமா சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுவாங்க. சமூக அடிப்படையில் ஒவ்வொரு சமூகத்தையும் அணுகிறது. இப்போ ஒரு விஜய் மாதிரியான ஒரு மாசான லீடர் வரும்போது 8 கோடி மக்களால் அணுகப்படக்கூடியவராக இருப்பார். ஒரு வேற ஒரு ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு நடிகர் வரும்போது 8 கோடி மக்களால் அறியப்பட்டவராக இருப்பார். பட் அதை தாண்டி சோசியல் இன்ஜினியரிங்ல பாஜக தொடர்ச்சியா ஒர்க் அவுட் பண்றதுனாலதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப குறைவா எல்முருகன் போன்றவர்கள் பட்டியல் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்பு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நாடார் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. அண்ணாமலை போன்றவர்களை கொங்கு வேளாளர் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. இப்ப நயனா நாகேந்திரன் பாத்தீங்கன்னா முக்குலத்தோர் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே அந்தந்த பகுதிகளில் தங்களை நிலைநிறுத்துறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போற ஒரு முயற்சி. இப்ப அவங்களோட முயற்சி என்னன்னா, 40 லட்சம் மோட்டர்ஸ் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களை ஈர்க்கணும்னா பவன் கல்யாண் பொருத்தமா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, இந்த தமிழ் மண் அப்படிங்கிறது இயல்பாவே நடிகர்கள் மேல மோகம் கொண்ட ஒரு மண்ணா இருக்கு. 1967க்கு முன்பு காமராஜர் செய்யாததே இல்லை. நீங்க குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கனால தெரியும், நம்முடைய மாவட்டத்திலேயே இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பே அவர் பல திட்டங்களை வந்து பேச்சுப்பாறை அணையிலிருந்து தொடங்கி ஆரலாயமலைக்கூடிய கன்னியாஸ்பின் வரைக்கும் எல்லாமே காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தது. அவர் செய்யாத விஷயமே கிடையாது. அவரையே ஒரு சினிமா என்கிற ஒற்றை புள்ளியில தான் 1967 வீழ்த்துறாங்க. 67க்கு பின்பு ஜெயிச்ச யாருமே சினிமா துறையை தாண்டி வெளியில இருந்து இல்லை. நீங்க வந்து அண்ணா அவர்களை விட்டுவிட்டு, நீங்க அண்ணா அவர்களே சிறுகதையெல்லாம் எழுதி திரைவசனங்கள் பண்ணவர். அவருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்றவர்கள்லாம் அவர் அங்க உள்ள நடிச்சாராங்கிறது ஊர் மக்கள் பேசிக்கிட்டோம். பட் அவரை தவிர நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட நாடகங்கள் எல்லாம் நடிச்சவர் தான். அடுத்த வாரிசா காத்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் நடிகர் தான். அடுத்து வர இருக்கிற விஜயும் நடிகர் தான். ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஒரு நடிகர் இருந்தா, மாசா இருந்தா அவரும் போய் நமக்காக பேசுவாரு, நல்லா இருக்குமே. முதல்ல சரத்குமார் அவர்கள் போன்றவர்கள் நம்பினாங்க. ராதிகா சரத்குமார் விருதுநகரில் டெபாசிட் இழக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற நடிகர்களை வைத்து இந்த ஓட்டை சேகரம் பண்ண முடியல. அப்ப தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு நமக்கு ஒரு முகம் தேவை அப்படின்னு பவன் கல்யாண கொண்டு வராங்க. பட் தமிழ் மண் அப்படின்னு சொல்றது வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் கூட மனதோடு உரையாடுறது எப்ப நடக்கும்னா, நம்ம தமிழ் மொழியிலிருந்து பேசுகிற பொழுதுதான். அவரெல்லாம் தமிழ்ல பேசுறாருமே ஒழிய நல்லா பேசுறாரு, அதுல எதுவும் விஷயம் இல்லை.
பட் இன்னுமே அட்டாச் ஆகிற விதமா அவர் வந்து பேசினார்னா இன்னுமே எடுபடும். அது ஒரு வகையில ஒரு ஸ்ட்ராங் வேலிடா தான் கண்டிப்பா கருதப்படும். ஏன்னா நீங்க வந்து அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஓட்டை கேட்டீங்க. நமக்கெல்லாம் தெரியும், கல்லூரி பள்ளிகள் படிக்கிற காலத்துல தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள் வீட்டுக்கு போனா வைகோவனுடைய காலண்டர் தொங்கும் ஒரு காலகட்டத்துல. அது ஒரு காலகட்டத்துல அப்படியே தேமுதிகனுடைய வரவுக்கு பின்பு விஜயகாந்தா நோக்கி அது மாறுது. இன்னைக்கு தேமுதிக பலவீனப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல பவன் கல்யாண் போன்றவர்களோட வைத்து இவர்கள் செய்யக்கூடிய அந்த காய் நகர்த்தல் அல்லது முன்னெடுப்புங்கிறது அந்த சமூக மக்கள் கிட்ட பாஜகவை கொண்டு போய் சேர்க்கும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இன்னும் சீரியஸா போயிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் நேரத்துல விஜய் உடைய பார்வை, தமிழிசை கூட சொன்னாங்கல்ல, நீங்க எல்லாம் சொல்றீங்க, விஜய் சொன்னாரா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரமாட்டேன்னு? அவர் இன்னும் சொல்லலையே. திமுகவை எதிர்க்கிறதுக்கு அவரும் வருவாரு. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ் உருவாகுமா? நிச்சயமா விஜய் கூட்டணிக்குள்ள வரமாட்டார். என்னுடைய கணிப்பு இல்ல, 100% விஜயனுடைய இலக்கு, நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கிறவங்கள 2026 அவருடைய இலக்கு அதிமுக இடத்தை பிடிப்பது, எதிர்கட்சி வரிசையில இருக்கணும். அதுதான் அவருடைய உச்சபட்ச இலக்கா அவர் வைத்திருக்கிறார். 2031 தான் அவருக்கு முதல்வர் கனவு இருக்கு. இன்றைக்கு அவர் திமுகவை திட்டுறாரு அப்படிங்கிறத தாண்டி ஏன் அதிமுகவை திட்டமாட ஒரு சின்ன உதாரணம். நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சோம். எந்த இடத்துலயுமே பாஜக வந்து அதிமுகவை திட்டவே இல்லை. நல்ல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். எந்த இடத்திலும் பாஜக பிரச்சாரத்திற்கு வந்தவர்களும் அதிமுகவை திட்டவே இல்லை. பதிலுக்கு அதிமுக என்னன்னா, எங்களை அவங்க திட்டவே இல்லை, நாங்க ஏன் திட்டணும் அப்படின்னு இவங்களும் கடந்து போயிட்டாங்க. அதனுடைய ரிசல்ட் நீங்க பாத்தீங்க தேர்தலில். அதே போன்றுதான் இப்ப சூழல் எப்படி மாறுதுன்னா, பாஜக இவர்களை பொருட்படுத்தல, இவங்களை பொருட்படுத்தாம நிராகரிப்பு செஞ்சதுனாலதான் திமுகவுக்கு மாற்று பாஜக பல தொகுதிகளை நம்பி ஓட்டு போட்டாங்க. விஜய் அந்த ட்ரெண்டை தான் உருவாக்க முயற்சி பண்றாரு. அதிமுகவை தான் திட்டி பேசினா 2 கட்சிக்கும் தான் எதிரிங்கிறத விட எம்ஜிஆர் ஓட்டு வந்துட்டு போட்டோம். நமக்கு நடிகர் விஜய் தான் ஜெயலலிதா அவர்களை திட்டவே மாட்டாரு, எம்ஜிஆர் திட்டவே மாட்டாரு, நம்ம ஏன் திமுகவுக்கு மாற்ற இந்த முறை விஜய்க்கு போட்டு பார்க்க கூடாதுன்னு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க. இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியே உடைக்கிற மாதிரியான வேலைகள்ல அண்ணாமலையுடைய வார் ரூம் பாக்குதா? ஏன்னா நயனார் நாகேந்திரன் அண்ணாமலையுடைய வார் ரூமை கண்டிச்சுக்கிறதா ஒரு செய்தி வருது. இல்ல, நிச்சயமா பார்ப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% ஓட்டு பாஜக கூட்டணி. நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பாஜகவுடைய வளர்ச்சி. தனித்து அந்த கட்சி 11% ஓட்டு எடுத்திருக்கு. இதுக்கு யாரு காரணம்னா அண்ணாமலை தான் காரணம். நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்ம பார்த்தாலே தமிழ்நாட்டோட கடைக்கோடி வர அதிமுகவுக்கு இணையா கிளைக்கழகங்கள் அமைக்கிறதா அது இதுன்னு எல்லா விஷயங்களும் பண்ணது அண்ணாமலையினுடைய டீம். அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அண்ணாமலையினுடைய ரூட்லயே கட்சி போச்சுன்னா கட்சி வளரும். ஒவ்வொரு தேர்தலையும் 1%, 1% வளரும். சட்டமன்ற பிரதிநிதித்துவம்னு ஒன்று இல்லாம ஆயிரும். ஏன்னா இப்ப 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அடுத்து இதை 7 ஆக்கணும் 8 ஆக்கணும்னா நயினார் போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றவங்க வரணும். சோ அண்ணாமலைக்கு தனக்கு எதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியை கொடுக்கல அப்படிங்கக்கூடிய மன வருத்தம் இயல்பிலே இருக்கும். யாரா இருந்தாலும் இருக்கும். நம்மளா இருந்தாலுமே ஒரு அதிகாரமிக்க ஒரு இடத்துல இருந்துட்டு நம்மளை டம்மி பண்ணி ஒண்ணுமே இல்லாம வைக்கிறப்ப ஒரு மனக்கசப்பு இருக்கும். புதிதாக வந்தவர்கள் மேல இயல்பாக ஒரு வெறுப்பு வரும். அது அவருக்கு வந்துச்சுங்கிறத விட அவருடைய ஆதரவாளர்களுக்கு ரொம்ப அதிகமா வரும். நம்ம பார்த்திருப்போம், எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிற உடனே நம்ம குமரி மாவட்டத்தில் நீங்க சார்ந்தவங்க அங்கிருந்தே உதாரணம் எடுத்துட்டு வரேன். தமிழ்மோகன் ஹுசேன் அங்க உள்ள மாவட்ட செயலாளர் வந்து அப்ப வந்து டிரைவரா இருக்காரு. போட்ட பஸ் அப்படியே நடுவழியில விட்டுட்டு அவர் சென்னைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எழுதி கொடுத்துட்டு அப்படியே பஸ் நடுவழியில போட்டு அவர் சென்னை கிளம்பி போயிட்டாரு. எம்ஜிஆர் கட்சியில தொடங்கினப்பறம் தான் வந்தார். இப்படிதான் தொண்டர்கள் மனநிலை இருக்கும். அதே மாதிரி தான் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் வார் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு இவர் வந்ததுனாலதானே நம்மளுக்கு வேட்டு வந்துச்சு, இவருக்கு எதிராக களமாடுவோம். இது இயல்பிலேயே நடக்கக்கூடிய ஒன்று. இதை அண்ணாமலை அடக்கி வைக்கணும். பட் ஆனா அவர் அப்படி பண்ண மாட்டார். அவரே அடங்காததுனால தானே கட்சி கொஞ்சம் அடக்கி வைத்திருக்கு. அவருக்கு கூட உள்ளவங்களையும் இவரால் அடக்க முடியாது. அதான் உண்மை. ராஜ்யசபா அவங்களுடைய பதவி காலம் 6 பேருடைய பதவி காலம் முடியுது. இது அந்த உறுப்பினர்களை செலக்ட் பண்ணி திமுக 4 அதிமுக 2 இதுல யாருக்கெல்லாம் சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமா வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏற்கனவே அவர் 4 பேர்ல ஒருவரா வைகோ அவர்கள் இருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவருடைய மகன் துரை வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. திருச்சியில் மதிமுகவுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு திருச்சியில போய் நம்ம போய் தடுக்கி விழுந்தா தூக்கி விடுற ஒரு கை மதிமுக கையா இருக்கும்னா கற்பனை கூட கிடையாது. அந்த கட்சி அங்கு வந்து செல்வாக்கே இல்லாத ஒரு இயக்கம் தான். அவர்களை தோள் கொடுத்து தூக்கி விட்டு ஜெயிக்க வைத்திருக்க திமுக தான். அந்த கட்சியினுடைய வலு இன்னைக்கு அவ்வளவுதான். 2019 ஈரோட்லயும் ராஜ்யசபாக்கும் சேர்த்தாப்புல கொடுத்தாங்கல்ல. இல்ல, அது வந்து உங்களுக்கு அன்றைக்கு வந்து திமுகவினுடைய நிலைமை வந்து ஆளும் கட்சியாக அவர்கள் இல்லை. அன்றைக்கு இருந்த வலுவை விட திமுக இன்னைக்கு வலுப்பெற்று திட்டங்களால ஸ்கீம்ஸால மக்கள் திமுக வலுப்பெற்றதுனால மதிமுகவுக்கான அந்த பவரை குறைக்கிறாங்க, பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறாங்க. ஆமா, திமுக வலுவும் பெற்றிருக்கு, மதிமுக பலவீனமும் பெற்றிருக்கு. இல்ல 2019 பலவீனப்பட்டு தானே. ஆமா, 2 சீட்டு நீங்க கொடுத்தீங்க, ராஜ்யசபால 1 லோக்சபாக்கு 1. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு சீட்டை அதுவும் வைகோக்கு கொடுக்கல. இல்ல, அந்த இடத்துல தான் நம்ம வந்து வைகோ அவர்களுக்கு கொடுப்பாங்கன்னு அவங்க எந்த பேச்சுவார்த்தையோ உடன்படிக்கையோ இல்ல. கமலஹாசனுக்கு வேற அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. கமல் வேற தொடர்ச்சியா ஒரு பாவம் விதை நெல்லை அவித்து தின்று விட்ட விவசாயிய மாதிரி ஒரு தேர்தலையே புறக்கணிச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்காரு. இலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்துருக்காரு கமலஹாசன்.
இவ்வளவு பெரிய உலக நாயகனே இன்னைக்கு வந்து உள்ளூர் ஆட்டக்காரரா பின்னாடி போய் நிக்கிறார். சோ அப்ப அவருக்கு இவங்க பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டி இருக்குல்ல. அவர் நீங்க பார்க்கலாம், நல்ல நினைவுல இருக்கலாம். இந்த ஒரு சீட்டுக்காக அவர் களத்தூர் கண்ணம்மா காலத்துல இருந்து நீண்ட நெடிய ஒரு சினிமா துறையில அனுபவம் கொண்டவர். அங்கெல்லாம் நடிச்சதை விட இதுல கூடுதலா நடிச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ராகுல் காந்தி வந்தாருன்னா அவர் பாட்டு கூட போயிடுவார், பாரத் ஜோடா யாத்திரா போறேன் அப்படின்னு அவரும் கூட போயிடுறாரு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினை பாராட்டி விக்ரம் படத்துக்கு வெற்றிக்கு நீங்க தான் காரணங்கிறார் தன்னடக்கத்தோட. அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க மதிப்பாங்க. சாதாரண ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னா இளையராஜா கொடுத்த மாதிரி, நடிகர் ரேகா கொடுத்த மாதிரி காங்கிரஸே கௌரவிச்சிருக்கும்ல. அவர் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால ராஜ்யசபா போகணும்னு கமலஹாசனுக்கு தேவையில்லையே. அதுதான் முக்கியமான விஷயம். ரஜினிக்கு போட்டியாக கமல் தன்னை நினைச்சுக்கிறார். இன்னைக்கும் ரஜினி ஒரு வின்னிங் குதிரையா இருக்கு. கமலை பொறுத்தவரை அவருடைய படங்கள் வணிக ரீதியா எப்ப ஜெயிக்கும்னா, நல்ல திரைக்கதை இருந்து நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக விக்ரம் ஜெயிச்சிச்சு. பட் அவருடைய எல்லா முயற்சிகளும் ஜெயிச்சது இல்ல. ஆனா ஒரு படம் காலம் கடந்து கொண்டாடப்படும். நம்ம சுனாமி வருது அப்படிங்கறத ஒரு அன்பே சிவத்திலே பேசியிருப்பாரு. அன்பே சிவம்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் 12ஆம் கிளாஸ்ல வந்த படம். சுனாமி வரும்போது காலேஜ் முடிச்சிருந்தோம். பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ். அவர் கமல் அவ்வளவு சிந்தனைவாதி. பட் ஆனா அவர் என்ன இதுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏன் வந்து இவங்களுக்கு கூட சேர்ந்து ஒரு எம்பி ஆகணும்னா, அவர் வந்து ரஜினி தன்னை துரத்துறதா அவர் கடைசி கற்பனை பண்ணிக்கிட்டார். அப்ப ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார். ரஜினிக்கு எனக்கு சினிமால போட்டி. ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு பேச்சு வருது. அப்ப நான் கட்சி ஆரம்பிச்சேன். ரஜினியை முந்த வேண்டும் என்பதற்காக தான் முந்திக் கொண்டு கட்சி ஆரம்பித்தார். ரஜினி லாபகமாக ஒதுங்கி கொண்டார். இவர் வசமாக சிக்கி கொண்டார். சிக்கிக்கிட்டதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஊர்களில் கிளை கூட கிடையாது. மாவட்ட செயலர் பேர் கூட தெரியாது. நான் ஒரு ஜேர்னலிஸ்டா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 ஆண்டு இதழியல் வாழ்க்கையில இருக்கேன். என்னால கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் நீதி மையத்தினுடைய மாவட்ட செயலாளரா மாவட்ட தலைவரா அந்த கட்சிக்கு எது பெரிய பதவின்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியோ போராட்டம் செய்தோ குறைந்தபட்சம் ஒரு மனு கொடுத்தோ, நான் கன்னியாகுமரி மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே நீங்க நியூஸ்ல என்னைக்காவது மக்கள் நீதி மையம் ஆர்ப்பாட்டம் செய்தது? ஏன் நீங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க, திமுகவை திட்ட வேண்டாம், மத்திய அரசினுடைய ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே, ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணலாமே. இன்னைக்குமே ட்விட்டர்ல மட்டுமே இயங்கக்கூடிய கட்சியை தன்னோட கட்சியை நடத்துறார். அவருக்கு ட்விட்டரில் இயங்கும் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்பது ஒரு பெரிய பதவிதான். அதிமுக என்ன சிக்கல்லாம் இருக்கு? அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நான் கூகுள்ல தான் அந்த சந்திரசேகர் யாருன்னு இன்னைக்கு தான் தேடிட்டு வந்தேன். காரணம் அந்த அளவுக்கு சிறப்பா பார்லிமெண்ட்ல பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக கிட்டத்தட்ட தம்பிதுரை அவர்களுக்கு பின்பு ஒரு சிறந்த பாராளுமன்றவாதியை உருவாக்கவே இல்லை, பேசவும் இல்லை, யாருமே பேசு பொருளா இல்லை. நீங்க இப்ப அதிமுகவை கேட்டதுனால 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையில் கிடைப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு 68 பேர் தேவை. 68 பேர் தேவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர்களுடைய பலம் 66ஆக இருந்துச்சு. அதுல 4 பேர் ஓபிஎஸ் அணி பக்கம் இருக்காங்க. அதுல உசிலம்பட்டி ஐயப்பனை மட்டும் இந்த கட்சியில இருந்து நீக்கல. அந்த 4 எம்எல்ஏக்கள்ல ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன், மீதி 3 பேரை கட்சியில இருந்து நீக்கிருந்தாங்க. உசிலம்பட்டி ஐயப்பனை நீக்கல. அப்ப அது மறைமுக ஓட்டா நேர்முக ஓட்டு? மறைமுக ஓட்டு தான். அது மறைமுக ஓட்டு தான். அப்ப நடவடிக்கை எடுக்கிற கஷ்டம் தான். நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுக்குள்ள நான் உள்ள அரசியல் சொல்லிடுறேன். அப்ப 63 ஆயிருச்சு ஓட்டு பவர். பிஜேபி ஒரு 4 பேரு கொடுக்குறாங்க, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடுறாங்க. 67 ஆயிருச்சு. அப்படினாலும் ஒரு ஆளு தேவை. ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விட்டு, நான் வந்து இயக்கம் தான் எனக்கு எல்லாம், என் ஆதரவு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்கள் 3 பேருமே அதிமுக யாரை நிறுத்தினாலும் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டாருன்னா, அதிமுகவுடைய அணிப்பிளவுலேயே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடணும். இந்த நொடி வரை ஓபிஎஸ் அப்படி அறிவிக்கல. பட் அவர் அரசியல்ல துல்லியமா காய் நகர்த்தணும்னா இந்த தருணத்தை பயன்படுத்தணும். ஓபிஎஸ் போன்றவர்கள் அதிமுகக்குள்ள இணையணுங்கிறாங்க, உள்ள வரணும்னு விரும்புறாரு. இப்படி ஒரு அறிவித்தாலும் கூட உங்க ஓட்டு தேவையில்லை, எனக்கு ஒரு எம்பி வேண்டாம் பார், ஒரு எம்பி எனக்கு தேவையில்லை, ஓபிஎஸ் எங்களுக்கு ஆதரித்து எம்பியாக வேண்டாம் பார், ஓட்டு போட்டா திருப்பியா போய் கொடுக்க போறாங்க. பட் ஓபிஎஸ் ராஜதந்திரமாக இது போன்ற காய்களை பயன்படுத்தணும். அதிமுகவை பொறுத்தவரை இந்த முறை அவருக்கு நெருக்கடி மிக முக்கியமா என்ன இருக்குன்னா, தேமுதிகவும் கேட்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்கிறாங்க. என்னோட கணிப்பு 2 பேருக்குமே கொடுக்க மாட்டார். அப்ப அண்ணாமலை கொடுத்துருவாங்களா? அண்ணாமலைக்கு கொடுக்கறதுக்கு அதிமுகவை அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாத்திட்டு போயிருவாரு எடப்பாடி. அவருக்கு எம்பி ஆக்க போறாங்க, ராஜ்யசபா ஆக்க போறாங்க, அமைச்சராக்க போறாங்க, இந்த ஒரு வழிதானே இருக்கு. இல்ல, அதாவது பாஜகவுடைய 4 ஓட்டும் போட வேண்டியது இருக்கு. 4 ஓட்டுக்காக இவர் வந்து தன் கட்சிக்கே வேட்டு வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு பாமகவுடைய ஓட்டு வேணும், 5 ஓட்டு வேணும், இல்லைன்னா பாஜகவுடைய 4 ஓட்டு. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் ஓபிஎஸ் தானா வண்டியில ஏறிடுறேன். அப்ப உங்களுக்கு அதிமுக அணிப்புலவே மாறுபட்டுரும், கதைகளே மாறுபட்டுரும். இப்ப நீங்க பாமகவுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா ஒரு சின்ன உதாரணம் தான். அதாவது கடந்து முடிந்த சில நாடாளுமன்ற மேலவை முடிவுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் யாரால மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுகவால் ஆனார், ஜி.கே. வாசன் யாரால மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார்னா அதிமுகவால் ஆனார். தமிழ் மாநில காங்கிரஸோட பலம் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தடுக்கி விழுந்தா தூக்கி விடுற ஒரு கை தமிழ் மாநில காங்கிரஸ் கையா இருக்கும் அப்படின்னு நம்ம காமெடிக்கு வேணா சொல்லலாம். ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் துடை தெரியப்பட்ட ஒரு இயக்கம் தான் தமிழ்நாட்டில். ரொம்ப குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் தொகுதியில போன முறை நின்ற வேட்பாளரை கூட இப்ப வந்து திமுக இருக்காரு. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு செல்வாக்கே இல்லாத கட்சி. நான் அதுக்கு என்ன முக்கியமா சொல்ல வரேன்னா, அன்புமணியை நாடாளுமன்ற உறுப்பினராக்கியது அதிமுக, ஜி.கே. வாசனை மாநிலங்களவை உறுப்பினராக்கியதும் அதிமுக. இந்த 2 பேரும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. 2 பேருக்கு எம்பி ஆக்கி விட்டது அதிமுக. அந்த 2 பேரை கூட தன்னோட கூட்டணிக்குள்ள இணைக்க முடியல. நீங்க அண்ணாமலையினுடைய வெற்றியாக பார்த்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தோல்வியா பார்த்தாலும் சரி, நென்னால்
ஒருவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார்னா, என்னால் ஒரு பதவிக்கு வந்திருக்கிறார்னா அவராது குறைந்தபட்சம் என் பின்னால் வந்து நின்றுக்கணும்ல. பட் அன்புமணியும் வரல, ஜி.கே. வாசன் கூட வரல. அப்படிங்கும் போது எடப்பாடி பழனிசாமி எப்படி இன்னொரு கட்சிக்கு மீண்டும் ஒரு முறை அந்த ரிஸ்க் எடுத்து? மக்களவை தேர்தல் விட்டுருங்க, ஆனா 2026 எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப இவர் விட்டு கொடுத்து தானே ஆகணும்? நிச்சயமா கிடையாது. அதுதான் சொல்றேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி பிஜேபி கூட்டணிக்குள்ள போனார்? ஒரு அதிமுகவோட வந்திருக்க வேண்டியவர், அப்பா எதிர்க்கிறாரு, அதிமுகவோட போங்கிறாரு, மகன் இல்ல நம்ம அந்த பக்கம் தான் போகணுங்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி ஒரு எம்பி பதவி கொடுத்ததெல்லாம் நிராகரிச்சுட்டு போறாரு. ஏன் போறாருன்னா அதுக்கு பின்னாடி அமலாக்கத்துறை, இடி போன்ற கதைகள் இருக்கு. இப்ப பாஜகவோடு அதிமுக கூட்டணியில இருக்கு. அதிமுக ஏன் ஒரு எம்பி பதவி இழந்த பாமகவை கூப்பிடணும்? இயல்பாகவே அவர்கள் சும்மா இருந்தாலே பிஜேபி கூட்டு வந்துருவாங்களே. அப்ப அந்த காய் நகரத்துல அவருக்கு ஒரு எம்பி லாபம் தானே. இப்ப இன்னொரு விஷயம் நம்ம பேசுறதா இருந்தா, ஜெயக்குமார் வீதிக்கு வீதி மைக் போட்டு பேசுறாரு, பிஜேபியோட நீங்க சேர்ந்துட்டீங்க, 40,000 ஓட்டு நான் பின்னாடி இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி மைனாரிட்டிஸ் ஏரியால வீக்கா இருக்கக்கூடிய பல பகுதிகள் இருக்கு. இங்கெல்லாம் இருந்து ரெப்ரசன்டேஷன் 2 அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல மேலவையில கிடைத்து எத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு? ஏன் அதிமுகவுக்கே 2 கொடுத்து அவர் கட்சி ஏன் பலப்படுத்தக்கூடாது? அவரால் வேறு கட்சிகளுக்கு கொடுப்பதற்கான சூழல் இந்த முறை நிச்சயமா இருக்காது. இந்த புள்ளியில யோசிக்கலாம். ஜெயக்குமார் சொல்றாரு, பாஜகவோட கூட்டணியில இருந்ததுனால தான் 2021 ஜெயிக்க முடியல. அப்ப 2026 தன்னால ஜெயிக்க முடியாது, என்ன ராஜ்யசபாக்கு அனுப்பிடுங்க. அதுதான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறைகோவல். அப்ப அதிமுக சார்பில் ஜெயக்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு இருக்கு. அவர் கேட்கிறார், இது மாதிரி ராஜ் சத்தியன் கேட்கிறார், ஐடிவிங்க அவரு தன்னால தனியா ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காரு. நம்ம பாக்குறோம் இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸே நம்மளாம் நேர்காணல் அது இதுன்னு பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்பதான் இணையத்தில் ரெட்டை இலைன்னு அவங்க இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நமதம்மால ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் போட்டு இணையத்தில் ரெட்டை இலை, ஒவ்வொரு ஊர்ல இருக்க அதிமுக நிர்வாகிகளை ஐடிவிங்ல உள்ளவன் நேர்காணல் எடுப்பா. என்ன எடுப்பா? உங்கள் சாதனைகளில் சிறந்த சாதனை என்ன? இதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம். இதுக்கு கிட்டத்தட்ட டெய்லி மதுரையில பயிற்சி முகாம், யார் கலங்கர் எல்லாம் ராஜ் சத்தியன் அவர்கள் தன்னை நாடாளுமன்ற உறுப்பினராக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பின்னால் இருக்கு. நடிகை விந்தியா கேட்கிறாங்க, நான் ஊரா போய் பிரச்சாரம் பண்றேன். அதிமுகவுக்குள்ளே ஒரு எதிர்ப்பை சம்பாதிப்பார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்கிறார், கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட தோல்வி அடைந்தவர். செந்தில் பாலாஜி இந்த மண்ணில் இருக்கார். செந்தில் பாலாஜி இப்ப சும்மா வேற இருக்காரு, அமைச்சர் இல்ல. அமைச்சராக இல்லாம இருக்கிற நேரத்தை அவர் திமுகவை பலப்படுத்துறார். திமுகவை பலப்படுத்துவது என்று சொல்வது அதிமுகவை பலவீனப்படுத்துவது அந்த மண்ணில். அப்ப அவர் கேட்கிறார், கட்சிக்குள்ளே இப்ப ராஜ்யசபா சீட்டு கடுமையான போட்டி இருக்கு. நம்ம பார்த்தோம், கடைசியாக 2 தடவை ஒரு இடத்துல கொடுத்தாங்க. எடப்பாடி ஒன்னு எடுத்துக்கிட்டாரு, ஓபிஎஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டாரு, தர்மர்ல சிவி சண்முகமாவது பிரஸ் மீட்ல தமிழ்நாட்டுல பேசுறாரு. தர்மர் அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லை. எம்பியான கையோட ஒரு போன்ல ஒரு பேட்டி எடுத்து ஒரு மேகசின்ல எழுதுனேன். அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே டிவில பார்த்தது கிடையாது, எந்த விவாதத்திலையும் பார்த்தது கிடையாது. அப்ப அதிமுக ஏன் ஒரு நல்ல பார்லிமெண்டரியை உருவாக்கல? அப்படி உருவாக்கி இருந்தா இவர்களுக்காக வலுவாக பேசக்கூடிய டெல்லிக்கு இவரு போய் அலைய வேண்டாம், 4 கார் மாற வேண்டாம். அவர் பார்த்துருவார். ஒரு வலுவான ஒரு ஆங்கிலம் தெரிந்த நன்கு பேசக்கூடிய புலமை மிக்கவரை உருவாக்க வேண்டிய தேவை எடப்பாடி பழனிசாமி இருக்கு. அவர் உணர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த முறை பாமகவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப தேமுதிகவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேமுதிகவுக்கு இவர் கொடுப்பதா சின்ன அளவுல நினைச்சிருந்தா கூட தேமுதிக இல்லைன்னு முன்கூட்டியே அவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்க அப்படி எந்த உடன்படிக்கையும் செய்யல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு, தேமுதிகவினுடைய பலம் இன்னைக்கு ரொம்ப வலுவிழந்து இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா எல்லாத்தையும் பாஜக பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.